ஜெயபாஸ்கரன் என்று ஒரு கவிஞர் உண்டு. ரொம்ப அற்புதமான கவிஞர். மிக உயர்ந்த விஷயங்களை எளிமையாக சொல்லுகிற ஆற்றல் படைத்த ஒரு கவிஞர். அவர் மனைவியிடம் கணவன் பாவ மன்னிப்பு கேட்பதைப் போல ஒரு கவிதை எழுதியிருப்பார். மனைவியை பார்த்து கணவன் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். மிக புகழ்பெற்ற கவிதை அது. இந்த கவிதை இப்படித்தான் தொடங்குகிறது. நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டபடி கம்பீரமாய் அமர்ந்திருப்பேன் நான். எனக்கு பின்னால் கைகளை கட்டியபடி மௌனமாய் நின்றிருப்பாய் நீ. நம்ம வீட்டிலையும் போய் பார்க்கலாம். வீட்டில் தாத்தா உட்கார்ந்திருப்பார் சோஃபாவில். பாட்டி பின்னால் ஒரு புடவையோடு தன் உடலை குறுக்கி ஒடுக்கி கொண்டு பின்னால் நின்றிருப்பார். அப்பா அமர்ந்திருப்பார், அம்மா நின்றிருப்பார். சித்தப்பா அமர்ந்திருப்பார், சித்தி நின்றிருப்பார். கவிதையை தொடங்குகிறார். நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டபடி கம்பீரமாய் அமர்ந்திருப்பேன் நான். எனக்கு பின்னால் கைகளை கட்டியபடி மௌனமாய் நின்றிருப்பாய் நீ. உன் இனத்து பத்தினிகளின் பெயரை சொல்லி உன்னை பயமுறுத்துவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்திருந்தும் அமைதியாயிருப்பாய் நீ. வரிசையா பத்தினிகள் பேரு. நீ நலாயினி. நலாயினி யாரு? கணவன் பல்வேறு பெண்களோடு போய் வருகிறான். அப்படி போய் வந்ததாலேயே அவனுக்கு தொழுநோய் வந்து விட்டது. தொழுநோய் வந்த பிறகும் பெண்ணின் மீதான ஆசை விடவில்லை. இரத்த கண்ணீர் படத்தில் வர்ற மாதிரி அப்படிப்பட்ட கணவனை ஒரு கூடையிலே சுமந்து அந்த தொழில் செய்யக்கூடிய பெண்ணின் வீட்டுக்கு அழைத்து சென்ற ஒரு பெண்மணி தான் புராணத்தில் வருகிற நலாயினி. இந்த நலாயினி மாதிரி நீ இரு என்று அன்றைக்கிருந்த ஆணாதிக்க சிந்தனை வாய்ந்த கணவன்மார்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை சுட்டி காட்டுகிறார். இன்னொருத்தி சீதை. கணவன் தீக்குளிக்க சொன்னவுடனே தீக்குளித்த பெண். உன் இனத்து பத்தினிகளின் பெயரை சொல்லி உன்னை பயமூட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்திருந்தும் அமைதியாயிருப்பாய் நீ. அடுத்து சொல்றாரு, நான் இறந்தால் நான் உனக்கு இருப்பதை நீ அடையாளங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும். ஆனால் நீ எனக்கு இருப்பதை யாராவது எப்போதாவது கேட்டால் மட்டுமே சொல்வேன் நான். பெண்ணுக்கு திருமணத்துக்கு எவ்வளவு அடையாளங்கள். திருமணமான பெண் என்பதை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விடலாம். நெற்றியின் நடுவுகட்டில் குங்குமம், காலிலே மெட்டி, கழுத்திலே தாலி. ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஆணை கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. சில பேர் கேட்டா கூட சொல்ல மாட்டான். ஒரு பெண் ஒரு ஆணிட்ட கேட்கிறான்னு வைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு. ஒன்று ஆயிருச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, ஆகலன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு நூல் விடுறது. நான் உனக்கு இருப்பதை நீ அடையாளங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும். ஆனால் நீ எனக்கு இருப்பதை யாராவது எப்போதாவது கேட்டால் மட்டுமே சொல்வேன் நான். கவிதையின் கடைசி வரி பயங்கரம். நான் இறந்தால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை. நண்பர்களே, நீங்கள் நினைத்தால் ஆச்சரியப்படுவீர்கள். வரலாற்றை படித்தால் பழைய காலகட்டத்தில் எத்தனை வயது விதவைகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? 12 வயது விதவைகள், 10 வயது விதவைகள், 7 வயது விதவைகள், 6 வயது விதவைகள், 3 வயது விதவைகள் இருந்ததாக மகாத்மா காந்தி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிடுகிறார். 3 வயசுல விதவை. நான் இறந்தால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை. அந்த கணவனை நினைச்சுக்கிட்டே வாழணும். நீ இறந்தால் உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை. கை தட்டலாம். ஜெயபாஸ்கரனுக்கான கைதட்டு தான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கவிதையில் நான் நவீன மனிதனாக மாறிவிட்டேன், பழைய சிந்தனை போக்குகளிலிருந்து விடுபட்டு விட்டேன், எனவே நான் உன்னிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறேன் என்பதை போல ஜெயபாஸ்கரன் எழுதிய ஒரு அற்புதமான கவிதை இது. நிச்சயமாக இதனுடைய தொடக்க புள்ளியாக நம்முடைய சுப்பிரமணிய பாரதி தான் இருக்க முடியும். நீங்கள் இந்த கவிதையை படிக்கிற போதே எனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்தது. நீங்கள் எட்டயபுரத்தில் இருக்கிற மகாகவி பாரதியினுடைய இல்லத்திற்கு போய் பார்த்தால் தெரியும். பாரதி இறந்தது 1921. 1921 சுப்பிரமணிய பாரதி
இறப்பதற்கு முன்பாகவே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக தன் மனைவியோடு ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறான். அந்த புகைப்படத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் செல்லம்மா பாரதி அமர்ந்திருப்பார், சுப்பிரமணிய பாரதி நின்றிருப்பார். இன்றைக்கு கூட மனைவியை அமர வைத்து கணவன் நிற்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மனைவியை அமர வைத்து நாற்காலிக்கு பின் நின்ற ஒரு கணவராக மகாகவி சுப்பிரமணிய பாரதி இருந்திருக்கிறார் என்றால் அவர்தான் நவீன சிந்தனைக்கான தொடக்க புள்ளி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாரதி எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிகழ்கிற கொடுமை, அவங்க காதலர்களே இல்லை, வெறும் ஃப்ரெண்டா இருப்பான். வெறும் நண்பனாக ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டிருந்ததற்காக ஒருவன் தண்டவாளத்தில் தன்னுடைய தலை தனியாக உடல் தனியாக கிடந்த மோசமான வரலாறு நம்முடையது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதி சொல்லுகிறான், ஆணும் பெண்ணும் எந்த விதமான உறவும் இல்லாமல் காதலும் இல்லாமல் இயல்பாக நண்பர்களாக பொதுவெளியில் பேசுகிற உரிமையை வழங்க வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப பாரதியும் பெரியார் வெவ்வேறு முனைகளா? பாரதியின் எதிரியா பெரியார்? இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, ஒரு குறுகிய வட்டத்தில் எல்லாவற்றையும் அடைத்து விட பார்க்கிறோம். பாரதியினுடைய ஆளுமையவே அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஆளவன். வாரா எழுதுகிறார், மகாத்மா காந்தியை பாரதி சந்திக்கிறான். ரவுலட் சட்டம் என்கிற ஒரு கொடிய சட்டத்தை, அதற்கு எதிர்குரல் எழுப்புவதற்காக மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். பாரதி அப்போது புதுச்சேரியில் இருந்து திரும்பி விட்டான், பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். பாரதியை பெரிய ஆளுமைகளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். என்றாலும் கூட இன்றைக்கு பாரதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய புகழ் அன்றைக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவன் கிடைக்கும் என்று நம்பினான். தான் வாழுகிற காலகட்டத்தின் மகாகவி என்று நம்பியவன் பாரதி. புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவிஞன் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது என்று சொன்னவன் பாரதி. அவன்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இருந்தது. ஒன்று தெரியுமா? வறுமைதான், கஷ்டம்தான். எட்டயபுரத்து மகாராஜா பணம் தந்தபோது எட்டயபுரத்து மகாராஜாவை மேலே இருந்து கீழே வர சொன்னான். இந்த அரசவை சின்ன அரசாங்கம் தான். எட்டயபுரம்ங்கிறது ஒன்றும் சோழ பேரரசோ பாண்டிய பேரரசோ முகலாய பேரரசோ இல்லை, ஒரு சின்ன சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துக்கு அவர் ராஜா. ஆனால் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அந்த சமஸ்தானத்தின் ராஜாவாக இருக்கிறவர் பாரதியை மேலே கூப்பிட்டு அவனுக்கு தேவைப்படுகிற பணத்தை தருவேங்கிறாரு. பாரதி எட்டயபுரத்து ராஜாவை கீழே வர சொல்றான். கீழே வர சொன்னது மட்டும் இல்லை, கையில் கொடுக்க போறாரு. வேணாம், நீயே வச்சுக்க, நான் எடுத்துக்கிறேங்கிறான். இந்த கொடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பாரதி என்ன சொல்றான் தெரியுமா? 1000 தான் இருந்தாலும் நீ புவிராஜன். புவிராஜர்கள் 10-20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார்கள். நான் கவிராஜன், நூற்றாண்டுகளுக்கும் நிலைத்திருப்பேன். ஆகவே நீ கையில் வைத்துக்கொள், நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா, சமகால படைப்பாளிகளிடத்தில் பாரதியிடம் இருந்த இந்த நிமிர்வு இல்லாமல் போனது. ஒரு கவிஞர் தான் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், இந்த எழுதுகோள் இருக்கிறதே, இந்த எழுதுகோள் செல்வம் இருக்கிற சட்டைப்பையில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது, ஏழை தாள் கண்டால் பணிகிறது என்று எழுதுகிறார். பணம் வச்சிருக்கிற சட்டப்பைக்கு முன்னாடி எழுதுகோள் கம்பீரமாக நிற்கணும், ஏழை தாள் கண்டால் குனிகிறது என்று எழுதுகோளை வைத்துக்கொண்டு ஒரு கவிஞனுக்கான நிலையை சொல்லியிருந்தார். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை மதிக்கும். உயரத்தில் இருக்கிறப்ப பணியணும், கீழ்நிலையில் இருக்கிற போது கம்பீரமாக இருக்கணும். மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று பட்டுக்கோட்டை கேட்டானே, கம்பன் கேட்டானே, அந்த நிமிர்வு எழுத்தாளர்களுக்கு வேண்டும். அந்த நிமிர்வு பாரதியிடம் இருந்தது, எல்லா நேரத்திலும் இருந்தது. ஜூவுக்கு போறான், சிங்கம் உள்ள இருக்கு, நம்மளுக்கு அப்பையும் அதே நினப்பு தான். கை கொடுக்குறான், காட்டுராஜா ஹவ் ஆர் யூ, கவிராஜா வந்திருக்கிறேன். சிங்கத்திட்ட அது என்ன நல்ல மூடில் இருந்திருக்கு, கையை கொடுத்துட்டு பேசாம இருந்துச்சு. செல்லம்மா பாரதி டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. அப்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? கடவுளே, இந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு. இவனுக்கு இல்லை. இங்க உன்னர் வகையில் செல்லம்மாவாக இருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? பாரதி மகாகவிதான். ஆனால் ஒரு மகாகவியின் கிறுக்குத்தனங்களையும் சகித்துக் கொண்டு
ஒரு மனைவியாக வாழுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் ஒரு சம்பவம் நிகழ்கிறது. திருலோக சீதாராம் பாரதியினுடைய வேறு சில முக்கியமான நண்பர்கள், பாரதி இறந்துட்டான், எப்போ அவர்கள் சந்தித்தாலும் போய் பாரதியினுடைய மனைவி செல்லம்மாவை பார்க்கிற வழக்கம் உண்டு. போன உடனே திருலோக சீதாராம் உள்ளிட்ட மற்றவர்கள்லாம் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவாங்க. செல்லம்மா காலில். பாரதிதாசன் வந்திருக்காரு. இவங்களுக்கு செல்லம்மாட்ட கூட்டு போகணும்னு ஆசை, ஆனால் தயக்கம். ஏன்? இந்த மனுஷன் காலுக்கு விழுக மாட்டான், பெரியார் ஆளு, சுயமரியாதை பேசுகிற ஆளு, என்ன செய்வான்னு யோசிச்சுட்டு செல்லம்மாவை பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் வர்றீங்களா? நான் வராமலா? என்னை கூப்பிடாமல் நீங்கள் சென்றிருந்தால் நாளைக்கு உங்கள் கைகாலை உடைத்திருப்பேன்கிறான். அதான் பாரதிதாசன். போயாச்சு. போன பிறகு இவர்கள் இருவரும் இப்படி தலையை தாழ்த்தி விழுந்து ஒரு மாதிரி கும்பிட்டு வணங்குகிறார்கள். பாரதிதாசன் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படி இப்படி? பாரதி யார் மனிதனை, சக மனிதனுக்கு தலை வணங்கக்கூடாது, சுயமரியாதை தான் வாழ்வினுடைய அடித்தளம், சுயமரியாதை தான் மனிதனுக்கு முக்கியம் என்று நம்புகிற தந்தை பெரியாரின் வழிவந்த பாவேந்தன் எப்படி ஒரு பெண்ணின் காலில் விழுந்தார், அதுவும் ஒரு பிராமண பெண்ணின் காலில் விழுந்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. பாரதியின் மீது அவனுக்கு மரியாதை உண்டு. தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அயலார் நெருப்பு கணையா விளக்கு என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் என்று சொன்னவன் பாரதிதாசன். ஆனா சாஷ்டாங்கமா விழுந்துட்டானே. பாரதிதாசன் எந்திரிச்சு ஒரு பதில் சொன்னாருங்க, அற்புதமான பதில். பாரதியை முழுசாக பார்த்தவள் செல்லம்மாள் தான். என் ஐயரை அந்த மரியாதை, அந்த நிமிர்வு ஒரு எழுத்தாளருக்கு வேண்டும். காந்தியை சந்திக்க போகிறார் பாரதி. அப்படி சந்திக்க போகிற போது வாரா காவலுக்கு இருக்கிறார், உள்ளே ராமசாமி ஐயங்கார் இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார், சத்தியமூர்த்தி இருக்கிறார். இவன் போன நோக்கம் என்ன தெரியுமா? இவன் திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு கூட்டம் நடத்துறான். அந்த கூட்டத்துக்கு மகாத்மா காந்தி தலைமை இருக்கணும். வாரா எழுதிய நூலை நீங்கள் படித்தால் கண்ணீர் வந்துவிடும். பாரதியை ரத்தமும் சதையுமாக அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பான். உள்ள போனோம். நீங்க எவ்வளவு இந்தியாவினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி. பின்னால் இருந்த புகழை பெறாவிட்டாலும் கூட அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற போதே 1000 சாதனைகளை செய்து வந்து இந்திய விடுதலை போராட்டத்தின் முதன்மை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட காந்தி இருக்கிற போது மகாத்மா காந்தியை உள்ளே பார்ப்பதற்காக பாரதி போகிறான். போகிற போது எப்படி இருக்கணும்? அது இவன் வேலையா போறான். வேலை இவனுடைய வேலை. இவன் நடத்துகிற திருவல்லிக்கேணி கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும். அப்படி தலைமை ஏற்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பணிவோடு போக வேண்டும். நம்மால் அப்படிலாம் எக்ஸ்கியூஸ் மீ கேட்குற பழக்கம்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டான். காந்திக்கு பாரதி யாருன்னு தெரியாது, பாரதியை பார்த்ததில்லை. காந்திக்கு தமிழ் தெரியாது என்பதால் பாரதியினுடைய கவிதைகளை படித்ததில்லை. ஆனால் நேரடியாக காந்தி இருக்கக்கூடிய இடத்திற்கு பாரதி உள்ளே போய்விட்டான். யார்கிட்டையும் அனுமதி கேட்கல. வாராவை பார்த்து ஒரு புன்னகைக்கிறான். வாரா பாரதியின் சீடன். காவலுக்காக வாசலில் நிற்கிறார். என்ன செய்யணும்னு வாராவுக்கு தெரியல. பாரதியை தடுக்கவும் முடியாது. காற்றை எப்படி, புயலை எப்படி, எரிமலையை எப்படி, இடியை எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியல. உள்ள போயிட்டான். உள்ள போனவன் உட்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடி உட்காந்துட்டான். அவனும் சுயமரியாதைக்காரன். இப்ப பல நேரங்களில் சில முக்கியமான இடங்களில் எதிர்ப்புறத்தில் நாற்காலிகளே இருக்காது. நம்மளை நிக்க வைக்கணுங்கிறக்காகவே அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாரதி காந்திக்கு சமமாக போனவனே உட்காந்துட்டான். உட்கார்ந்தது மட்டும் இல்ல, மிஸ்டர் காந்தி எடுத்தெடுப்புல பாருங்க. இந்தியாவே அவரை மகாத்மா காந்தி என்று கொண்டாடுகிறது. ஆனால் அவன் ஆரம்பிக்கிறான், மிஸ்டர் காந்தி, இன்று மாலை, அதுவும் நாளை மாலை திருவல்லிக்கேணியில் நான் நடத்துகிற கூட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? வேற எதுவுமே இல்லை. நம்மளா இருந்தா ஒரு சாதாரண சின்ன மனுஷன். இன்னைக்கு பெரிய கேவலம் அது. யூடியூப்ல ஒரு 20 வீடியோ போட்டவனை பார்க்கறதுக்காக 5000 பேர் சூழ்ந்துடுறான். அதோட உச்ச விளைவு தான் 41 பேர் மாதிரி செத்து போறது. காட்சி ஊடகங்களில் யார் வந்தாலும்
காட்சி ஊடகங்களில் அதிகமாக தெரிகிற முகத்திற்காக விட்டில் பூச்சிகளைப் போல உயிரை மாய்க்கிற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறும் என்பதை நினைத்துத்தான் விதியே விதியே தமிழ்ச்சாதியை என்ன செய்ய நினைத்தாயோ என்று அந்த பாரதி பாடினானோ என்று எனக்கு தோன்றுகிறது. கம்பீரமா உட்காண்டான். மிஸ்டர் காந்தி, இன்று நாளை மாலை திருவல்லிக்கேணியில் நடக்கும் கூட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? காந்தி எவ்வளவு பெரிய ஆளு. இங்கிலாந்துக்கு போய் படிச்சுட்டு வந்தவர், இந்திய விடுதலை போராட்டத்தின் தலைமைப்பிடத்தில் இருப்பவர், அன்றைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு அஞ்சாமல் கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய மனோபலத்தாலும் எழுத்தாலும் சிந்தனை மிக்க பேச்சாலும் உசுப்புகிற ஆற்றல் படைத்த மாபெரும் ஆளுமை. ஆனா பாரதியை பார்த்த உடனே பாரதி யாருன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு, காந்திக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய செயலாளர் மகாதேவ்கிட்ட கேட்கிறார், நாளை மாலை நான் ஃப்ரீயாக இருக்கிறேனா? மகாதேவ் பார்த்து விட்டு சொல்கிறார், இல்லை, வேறொரு அலுவல் இருக்கிறது. காந்தி பணிவோடு கேட்கிறார், உங்கள் கூட்டத்தை ஒரு நாள் தள்ளி வைத்துக் கொள்ள முடியுமா? பாரதி, முடியாது. கூட்டம் நடக்கிற நாளில் நடந்தே தீரும். தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் ஆரம்பித்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு என் ஆசீர்வாதங்கள். இந்த கம்பீரம் ஒரு கவிஞனுக்கு வேண்டும். இந்த கம்பீரம் என்பது பழைய மன்னர் கால விழுமியங்களிலிருந்து, ஜமீன்தார் கால விழுமியங்களிலிருந்து, இனக்குழு கால விழுமியங்களிலிருந்து ஒரு நவீன சமூகம் நடைபோறுவதற்கான ஒரு புதிய விழுமியத்தை பாரதி தன்னுடைய செயல்பாடுகள் வழியாகவும் கற்றுத்தந்திருக்கிறார். நீங்க தென்காசி தனியாக பிரித்தாலும் கூட தென்காசிக்காரர்களுக்கு திருநெல்வேலிக்காரன் என்று சொல்வதில் ஒரு அலாதியான பிரியம் உண்டு, இல்லையா? கைதட்டலாம். எங்க ஊர்ல மதுரையிலிருந்து பிரிச்சாலும் தேனிக்காரன் ஒத்துக்க மாட்டான். அவன் தன்னை மதுரைக்காரனாவே அடையாளப்படுத்துவான். ஏனென்றால் வரலாற்றின் பெருவெளியில் நின்று வாழுகிற ஊர்கள் மதுரையும் திருநெல்வேலியும். அந்த திருநெல்வேலியில் பிறந்த புதுமை பித்தன் ஒரு கட்டுடைக்கிற இலக்கியத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன். தமிழில் ஏற்கனவே நிலை பெற்று கொண்டிருக்கிற புராணங்களிலோ கதைகளிலோ நிலையாக நிலை பெற்று ஒரு புனிதமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கதைகளின் வழியாக, கவிதைகளின் வழியாக மீட்டுருவாக்கம் செய்து புதிய சிந்தனைகளை உருவாக்குவதைத்தான் கட்டுடைத்தல் என்று இலக்கிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். புதுமை பித்தன் அந்த மாதிரி நிறைய கதை எழுதியிருக்கிறார். சாப விமோச்சனம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற அவருடைய கதையில் கடவுளே ஒரு கேரக்டரா வருவார். கடவுள் கேரக்டரா வந்து கடவுள்கிட்ட கந்தசாமி பிள்ளை ஒவ்வொன்றையுமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கடவுளுக்கு ஒழுங்கா டீ சாப்பிட தெரியாது. கடவுள் ஆடுற டான்ஸ் ரொம்ப வினோதமா வித்தியாசமா இருக்கும். மனிதர்கள் ஆடுகிற நடனம் மாதிரி இல்லாம வேறுபட்டு வித்தியாசமா இருக்கும். அந்த நடனத்தை பார்க்கவே முடியாது. கடவுள்கிட்ட ஆயுள் சந்தா வாங்கிடுவார் கந்தசாமி பிள்ளை. கடவுளை இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா? கடவுளை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா என்கிற கேள்வி நமக்குள் எழலாம். ஆனால் புதுமை பித்தனுக்கும் இதில் முன்னோடியாக இருந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான். இப்ப எல்லாருக்கும் பக்தி இருக்கு. எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிற கடவுள் ஒன்றா? கடவுள் அதனாலதான் இல்லை என்பதும் ஒரு பெயர் என்று சொன்னார்கள் புலவர்கள், தமிழ் இலக்கியவாதிகள். இல்லை என்பது ஒரு பெயராக நிற்கிறது. இல்லை என்கிற சிந்தனை உனக்குள் நிலை பெற்றிருக்கிறது. ஓசோதான் ரொம்ப அற்புதமாக சொன்னார், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடவுள் உண்டுன்னர். சைவ சித்தாந்தம் அதை 4ஆக பகுக்கிறது. ரொம்ப நுட்பமான பார்வை அது. எனக்கு சைவ சித்தாந்தம் அல்ல, சைவ மதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் கடவுளை 4 கோணங்களில் அணுகுவது. என்னது? கடவுளை தந்தையாக பார்க்கலாம். சத்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர் அப்படிதான் பார்த்தார். கடவுள் தந்தை, உயிர்கள் பிள்ளை. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரி மேவிய பெம்மான் இவன் என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். கடவுளை தந்தையாக பார்ப்பது. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன? அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்பா டூருக்கு வந்தாருன்னா புள்ள கவலைப்படணுமா? அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்துருப்பான், சந்தோஷமா இருப்பான். அப்பா பாக்கெட்டில் பணம் இருக்கும். எங்கே டிக்கெட் எடுக்கணுமோ அங்கே அப்பா எடுத்துக்குவார். எனக்கு இந்த ட்ரெயினில் ஒரு பயம் இருக்குது.
சென்னை வரைக்கும் போகிறதுனா பிரச்சனை இல்லை, விழுப்புரத்தில் இறங்குறதுனா நைட்டில் ஒரு சிக்கல். இந்த விழுப்புரம் எங்கே வருதுன்னு தெரியணும், எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியணும், அதுக்கு அலாரம் வைக்கணும். ட்ரெயினை நம்பவும் முடியாது, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டயத்தை நம்பவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பா இருந்தால் பையனுக்கு பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துக்கு வரன்ட்டு இவன் தூங்குவான். இது ஒரு மனநிலை. இந்த மனநிலையின் வடிவம்தான் சத்புத்திர மார்க்கம். அடுத்தது தாச மார்க்கம். கடவுள் எஜமானன், நான் அடிமை. பாரதிக்கு நான் அடிமை என்று எப்படி பாரதிதாசன் என்று பெயர் வைத்தானோ, கண்ணனுக்கு நான் அடிமை என்று எப்படி கண்ணதாசன் என்று முத்தையா பெயர் வைத்தாரோ, அப்படி கடவுள்கிட்ட மொத்தமாக சரணடைந்து கடவுளின் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தல். முந்தை அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பிந்தை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தால், தன்னை மறந்தால், தன்னாமங்கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று நாவுக்கரசர் பெருமான் எழுதியிருப்பார். அடிமையாரது. இது என்ன நிலை? கடவுளை உச்சமாக வைத்து தன்னை ஒரு சிறு தூசாக கருதக்கூடிய ஒரு மனநிலை. அந்த மனநிலை கொண்டவர்கள் கடவுளை அப்படி பார்க்கலாம். நோ, கடவுளை நான் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் ஊரில் ஒரு முனீஸ்வரன் கோயில் உண்டு. அங்கே கெடாவெட்டு நடக்கும். கெடாவெட்டு நடந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கெடா மீசை வச்சு அங்கே சாப்பிடல, சிக்கன் எடுத்துட்டு இங்கே வந்துட்டான். முனீஸ்வரன் கிட்ட வந்து சிக்கனை வச்சுட்டு முனீஸ்வரன்ட்ட கொடுக்குறான், சாப்பிடு. கையில் ஆனந்த விகடன் வேற. அப்போ சமந்தா வந்திருந்த நேரம், சமந்தாவை முனீஸ்வரன்ட்ட காட்டுறான். சமந்தா முனீஸ்வரனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான் சமந்தாவை. இந்த கையில் சிக்கனை கொடுக்குறான். நீங்கள் உண்மையிலே அங்கே கெடா வெட்டி கடவுளை கொண்டாடியவர்களின் பக்தியை விட இவனுடைய பக்தி எனக்கு உயர்வாக தெரிந்தது. ஏன் ஃப்ரெண்டாக பார்க்குறான். நீங்கள் சில பேர் திருநெல்வேலியில் நடக்கும், கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு சாமியை திட்டுவேன். சில பேர் நாசமாக போக, நீ நீ இருந்து என்ன செய்ய, அழிஞ்சிரு, நீயே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற, உனக்கு எதுக்கு நான் இவ்வளவு செய்யணும், உனக்கு எதுக்காக செய்யணும் திட்டிட்டு இருப்பேன். யாரோ பக்கத்து வீட்டுக்காரனையோ வீட்டில் இருக்கிற பிள்ளையோன்னு திட்டுறான்னு பார்த்தா முன்னாடி சாமி படம் இருக்கும். சில பேர் கோயிலுக்கே வந்து திட்டுவேன். ஏன்? அது உரிமை. கடவுளை நண்பனாக பார்க்கக்கூடிய உரிமை என்பது சுந்தரரின் சகமார்க்கம். மாணிக்கவாசகர் சன்மார்க்கம். கடவுளை குருவாக, தன்னை சிஷியனாக பார்க்கக்கூடிய பார்வை. உண்மையிலே வெளிநாடுகளில் பல்வேறு கடவுளை வெவ்வேறு விதமாக வடிவமைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒற்றைப்படையாக வடிவமைத்திருப்பவர்கள் சைவத்தை பார்த்தால் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் பாரதி அதையும் தாண்டிய விரிந்த எல்லையை கொடுத்தவன். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரதியை புரிந்து கொள்வது கஷ்டம். காந்திக்கும் பாரதிக்கும் என்ன சிக்கல் தெரியுமா? ஏன் முற்போக்காளர்கள் காந்தியையும் பாரதியும் மதிப்பிட முடியாமல் திணறுகிறார்கள்? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏனென்றால் இரண்டு பேரும் மதங்களின் மொழியில் மக்களிடம் உரையாடியவர்கள். பெரியார் டைரக்டா அடிப்பார், கடவுளை மற, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் அப்படின்னு ஓப்பனா அடிப்பார். அது கடவுள் நம்பிக்கை உள்ளவனுடைய மனம் புண்படும். காந்தி அப்படி இல்லை, ராமன் என்று சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லுகிற ராமன் வேறு. எல்லா ராமனும் வேற வேற தானே. வால்மீகியின் ராமன் வேறு, கம்பனின் ராமன் வேறு, காந்தியின் ராமன் வேறு, மதவெறியை பரப்புகிறவர்களின் ராமன் வேறு. குகனோடு ஐவரானோம், குன்று சொல்வான் மகனோடு அறுவரானோம், எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடு என்மரானோம் என்று ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் குகன். இன்னைக்கு நம்ம தாசில்தார் சங்கரநாராயணன்ட்ட வந்து, டெப்டி தாசில்தார் சங்கரநாராயணன்ட்ட வந்து சர்டிஃபிகேட் கொடுன்னா எஸ்டின்னு கொடுப்பார் குகனுக்கு. குன்று சொல்வான் மகன் சுக்ரீவன் அல்லது அங்கதன், அவன் குரங்கினத்தை சார்ந்தவன். விபீஷணன் அவன் அரக்கர் இனத்தை சார்ந்தவன். ஒருத்தன் குரங்கு, ஒருத்தன் காட்டுவாசி, ஒருத்தன் அரக்கன். இந்த மூன்று பேரையும் தன்னுடைய சத்திரிய சமூகத்தில் பிறந்த தன்னுடைய சகோதரர்களாக நினைத்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று சொல்லக்கூடிய மனம் கம்பனின் தமிழ் மனம். அது கம்பனின் தமிழ் மனம், சகோதரத்துவமாக எல்லாவற்றையும் உள்ளடக்குகிற மனம். நான் அன்போடு இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நம்ம இன்க்ளூசிவா இருக்கணும். நீங்க இன்க்ளூசிவா இல்லாதனால தான் பாரதியை யாராரோ கையில் எடுத்திருக்கான். நாம் இன்க்ளூசிவாக இருந்திருந்தால் பாரதியை முதன்மையாக வைத்து, பாரதியை ஒரு பக்கத்திலும் பெரியாரை மறுபக்கத்திலும் வைத்து
கடப்பாறை இல்லாமலே எழுதுகோளும் கைத்தடியும் சமரசம் செய்து கொண்டு ஒன்றாக இருந்திருக்க முடியும். அது கண்டவன் கடப்பாறைங்கிறான்ப்பா, அது கடப்பாறையெல்லாம் இல்லை. எனவே அந்த பார்வையில் சிந்தித்தவன் பாரதி தான். பாரதி அதை தாண்டி இந்த நாளை தாண்டி கொண்டு போறான். நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணன் பாட்டை பாருங்க. பாரதியை எப்படி மதிப்பிடுவது? நீங்க கடவுள் என்கிற ஒரு எல்லையில் வைத்தால் கூட பாரதியை ஒரு குறிப்பிட்ட சிந்தனை மரபில் அடைத்து விட முடியாது. பாரதியை நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும். பாரதி வெறும் சாக்த மரபை சேர்ந்தவனா? இல்லை, அதை தாண்டி அவன் சிந்தித்திருக்கிறான். ஒரு சாக்த மரபை சேர்ந்தவன் கண்ணனை பற்றி இவ்வளவு பாடி இருக்க மாட்டான். அல்லது பாரதி சைவ அடிப்படையில் இருந்தவன் என்று பார்த்தால் அவன் வைணவத்தை பாடியிருக்கிறான். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வாரியார்ட்டே ஒரு ஆள் வந்து வம்பளுத்திருக்கான். திருமுருக கிருபானந்த வாரியார் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வைணவர் வாரியார்ட்ட வந்துட்டாரு, சாமி எங்க வைணவம் தான் உயர்ந்தது, அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க தெரியுமான்னு இருக்கான். இப்படிலாம் பிரித்து சண்டை போடுறதே தப்புப்பா, நான் எங்க ஒத்துக்கிட்டேன்னார் வாரியார். நீங்கள் பேசுகிற மேடைகளிலெல்லாம் திருமாலை பற்றி பேசுகிறீர்கள், ராமனை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் நாங்கள் மறந்தும் சிவனை பேச மாட்டோம். அதனால நாங்க தானே உயர்ந்தவர்கள். வாரியார் ரொம்ப எளிமையா எல்லாத்தையும் விளக்குறவர். அவர் சொன்னார், அண்டாவுக்குள் குண்டா போகும், குண்டாவுக்குள் அண்டா போகாதுன்னாரு. சைவம் அண்டா, வைணவம் குண்டா, அந்த அண்டாவுக்குள் குண்டா போகும், குண்டாவுக்குள் அண்டா போகாது என்று சொன்னார். அப்ப பாரதி கண்ணனை பாடியவன் பாரதி. சாக்த மரபில் இருந்து பல்வேறு விதமான பெண் தெய்வங்களை பாடியவன் பாரதி, சிறு தெய்வங்களை பாடியவன் பாரதி. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் என்று இயேசுபிரானை ஈசனாக அடையாளப்படுத்தியவன் பாரதி. எனவே அந்த பாரதியை எந்த எல்லைக்குள் வைப்பது? எல்லைக்குள் சுருக்கவே முடியாது. மற்றவர்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் நான்காக கடவுளை பார்த்தால் பாரதி அதையும் தாண்டி கண்ணனின் காதலன், கண்ணனின் தோழன், கண்ணனின் சேவகன், கண்ணனின் சத்குரு என்று விதவிதமாக பார்க்கக்கூடிய பார்வை என்பது பக்தியையும் நவீனத்துக்குள் இணைக்கக்கூடிய பார்வை என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நானும் மருத்துவர் அவர்களுடைய ஏற்கனவே ஒரு மேடையில் நானும் அவரும் இணைந்து திருநெல்வேலியில் பேசியிருக்கிறோம். அவருடைய உரைகளை நானும் கேட்டவன், அவரும் வந்திருக்கிறார். எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் பேச வேண்டும். எனவே ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நிறைய பேச வேண்டிய தலைப்பு என்றாலும் கூட பாரதியை நாம் எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது. பாரதியை எதிர்த்தரப்பில் நிறுத்துகிற தரப்பு ஒன்று என்றால், இன்னொரு தரப்பு பாரதியை ஒரு சனாதானியாக கட்டமைக்கிறது. பாரதி சனாதானி கிடையாது. எப்படி சார் நீங்க உறுதியா சொல்றீங்க? சில பேர் வந்து இந்த எதிர்காலத்தெல்லாம் யோசிச்சு பேசுவான். பாரதி 1921 இறந்து போய்விட்டார். ஒருவேளை பாரதி 1960-70 வரை உயிரோடு இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? என்ன ஆகியிருக்கும்? பாரதி எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்திருப்பான் என்பதுதான் என் நம்பிக்கை. எப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். நான் 4 பேரை சொல்றேன். பாரதியோடு கூடவே இருந்து பாரதி குறித்த ஒரு மகத்தான நூலை எழுதியவர் வாரா. பாரதியோட இருந்தவர். அவரும் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதி பூநூலை சுழற்ற சொன்னதற்காக தானும் சுழற்றியவர். கனகலிங்கத்துக்கு பூநூல் போட்ட பாரதி தன்னுடைய பூநூலை சுழற்றி விட்டான். வாரா பூநூலை சுழற்றியவர். அது மட்டுமல்ல, பிராமணர் அல்லாத வேறொரு சமூகத்து பெண்ணை பாரதி சொன்ன சிந்தனைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக திருமணம் முடித்தவர். இதையும் தாண்டி தந்தை பெரியார் குறித்து கட்டுரைகள் எழுதியவர். அதனால்தான் வாரா இறந்தபோது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று வாராவை புகழ்ந்தார். உன்னரால் சுரேந்திரநாத் ஆர்யா, தெலுங்கு பேசுகிற நபர், பாரதிக்கு நெருக்கமாக இருந்தவர். சுரேந்திரநாத் ஆர்யா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறார். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு வருகிற போது ஆர்யா தேர்ந்தெடுத்தது ஈரோட்டு பாதையை. தந்தை பெரியாரின் பின்னணியில் போய் சேர்ந்தவர் சுரேந்திரநாத் ஆர்யா. PMK ஆர்யா என்று பாரதியினுடைய இன்னொரு மிக முக்கியமான சீடர் உண்டு. இந்த PMK ஆர்யா என்ன செய்தார் தெரியுமா? 1909 லண்டனுக்கு போயிட்டாரு. லண்டனுக்கு போன பிறகு PMK ஆர்யா லெனினோடு தொடர்பில் இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவில் உருவாவதற்கு பின்னணியில் இருந்த ஒரு தமிழராக இருந்தவர் பாரதியோடு இருந்த PMK ஆர்யா.
பாரதியோடு சிறுவயதிலிருந்து பழக்கத்தில் இருந்தவர், பாரதியினுடைய சீடராக இருந்தவர் சர்க்கரை செட்டியார். இந்த சர்க்கரை செட்டியார் பாரதியினுடைய மறைவுக்கு பிறகு சென்னையினுடைய மேயராக இருந்தார். 1924-25 கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட போது 4 தலைவர்களில் ஒருவர் பாரதியால் வார்த்தெடுக்கப்பட்ட சர்க்கரை செட்டியார் என்றால், இவர்களுக்கெல்லாம் உணர்வும் உயிரும் கொடுத்த பாரதி எங்கே இருந்திருப்பார் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். பாரதி திலகரின் சீடர் தான். நான் திலகரை எதிர்நிலையில் வைக்கல, நான் படேலையுமே எதிர்நிலையில் வைக்க மாட்டேன். நேருவை கொண்டாடுவதை போல் படேலையும் சில விஷயங்களில் கொண்டாடத்தான் வேண்டும். மாறுபடுகிற பார்வைகள் எல்லோரிடத்திலும் இருக்கும். நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை தள்ளிவிட வேண்டுமோ அதை தள்ளிவிட வேண்டும். அதுதான் தெளிவான பார்வை. பாரதி திலகருடைய சீடர் தான். ஏன் திலகருடைய சீடர்? பாரதியினுடைய காலகட்டத்தில் இந்தியாவிற்காக உணர்வோடும் உயிர்ப்போடும் போராடுகிற வேறொரு பெரிய தலைவர் இல்லை. அன்றைக்கு மிதவாதிகள், வெள்ளைக்காரர்கள் சில சலுகைகள் தந்தால் போதும் என்று கிடந்தார்கள். காந்தி வரவில்லை. காந்தி முதலில் அடையாளம் கண்டவன் பாரதி. வால்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்ந்து விடுதலை கெட்டு தவறி நின்ற பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னில் வாழ்விக்க வந்த மகாத்மா, வாழ்விக்க வந்த மகாத்மா என்று பாரதியை கொண்டாடியவன். ஆனால் திலகர் சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றவன் பாரதி இல்லை. இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி என்கிற ஒரு திருவிழா வெகுமக்கள் விழாவாக கொண்டாடப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் திலகர். அவர் என்ன செய்கிறார் என்றால், விநாயக வழிபாட்டை அரசியலோடு இணைக்கிறார். எதற்காக இணைக்கிறார் என்றால், மக்கள் கூடுகிற இடத்தில் விடுதலை உணர்வை நாம் ஊட்டினால் அந்த விடுதலை உணர்வு பரவும் என்று நம்புகிறார். அப்படி நம்புகிற போது இந்துக்களுடைய மிக முக்கியமான தெய்வமான காணாபத்தியம் என்று 60 சமயங்களில் ஒன்றாக குறிப்பிடக்கூடிய காணாபத்தியத்தின் தெய்வமான விநாயகர் வழிபாட்டில் விநாயகரை ஊர்வலமாக அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து செல்லுகிற போது தேசபக்தி பாடல்களை பாட வேண்டும். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முழக்கங்களை ஒலிக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் ஒன்றுவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று திலகர் நம்புகிறார். திலகரின் சீடர். திலகரை நான் என் தாய்க்கு சமமாக பார்க்கிறேன் என்று கட்டுரையில் எழுதிய பாரதி என்ன எழுதினான் தெரியுமா? பாலகங்காதருடைய திலகருடைய இந்த யோசனையை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இதில் ஒரு அபாயம் இருக்கிறது. இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து, இந்தியர்கள் இணைந்துதான் ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும். பாரதி இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஒரு கொடியை கற்பனை செய்கிறான். இந்த கொடி என்ன தெரியுமா? இந்திரன் வச்சிரம் ஓர்பால், எங்கள் துருக்கர் இளம்பிரை ஓர்பால். அந்த சொல்ல நீங்க கவனிக்கணும். இந்திரன் வச்சிரம் ஓர்பால், எங்கள் துருக்கர் என்று இஸ்லாமியர்களை இணைத்து சொல்கிறான். அந்த பாரதி எழுதுகிறான், இதில் ஒரு அபாயம் உண்டு. இந்தியர்களாக ஒன்றுபடுகிற தருணத்தை இது இந்துக்கள் ஒன்றுபடுகிற தருணமாக மாற்றிவிடும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமான மகாராஜாவான அக்பருக்கும் ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்து விநாயகர் சதுர்த்தியோடு அக்பர் சதுர்த்தியும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னான். என்று சொன்னால் திலகரை தலைவராக ஏற்றிருந்தாலும் கூட அவன் எல்லோரையும் உள்ளடக்குகிற ஒரு நவீன சிந்தனைக்கு சொந்தக்காரன். பாரதியை முற்போக்கின் அடையாளமாக, நவீனத்துவத்தின் அடையாளமாக, பல்வேறு பிரிவுகளை ஒன்றாக இணைக்கிற ஒற்றுமையின் அடையாளமாக நாம் முன்னெடுக்க வேண்டும். பாரதியும் பெரியாரும், பாரதியும் அண்ணாவும், பாரதியும் நம் தமிழகத்தின் மகத்தான தலைவர்களும் எதிர்நிலையில் இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் ஒன்றுபடும் புள்ளிகளை கண்டறிவதுதான் நமக்கு காலத்தின் முதன்மை தேவையாக இருக்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக கேட்ட தென்காசி தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.